இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு பயங்கரமா பசியாம். பசியில அங்கோ இங்கோ அலைஞ்சு பார்த்துச்சான். எந்த விலங்கும் வேட்டையாட கிடைக்கலையா. சோர்ந்து போய் ஒரு இடத்துல உக்காந்துச்சான். எந்த விலங்கும் வேட்டையாட கிடைக்கலையா. சோர்ந்து போய் ஒரு இடத்துல உக்காந்துச்சான். அப்ப ஒரு பசு புல்ல தின்ன காட்டுக்கு வந்துச்சான். அதை பார்த்த சிங்கம் ஓடி போய் பசுவை வேட்டையாட போச்சான். உடனே பசு சிங்கராஜாவே கொஞ்சம் பொறுங்க, என் பிள்ளைக்கு பால் கொடுத்துடும் வரேன், பிறகு வந்து என்னை வேட்டையாடி உங்க பசிய போக்கிக் கொள்ளுங்க என்று சொன்னிச்சான். சிங்கராஜாவே நீ நம்புங்க. சிங்கராஜாவே உங்களை நம்பலாமா? வராம இருந்தா என்ன செய்யறது? அதற்கு பசு நான் சிங்கராஜாவே நான் கண்டிப்பா வருவேன் சொல்லிச்சான். பிறவும் போய் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்து விட்டு பசு காட்டுக்கு வந்துச்சான். சிங்கராஜாவே என்னை வேட்டையாடி உங்க பசிய போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னிச்சான். சிங்கராஜாவே நீ நேர்மையாக நடந்து கொண்டாய், நான் உன்னை வேட்டையாட விரும்பவில்லை, நீ சென்று மகிழ்ச்சியாக உன் பிள்ளை கூட இரு என்று சொல்லி அனுப்பிச்சான். யாசிப்பா, இந்த கதையில